வீக் 11க்கான ஷெட்யூல் பார்க்கலாம். வீக் 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்கும் 5 லெசன் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. டோட்டலாக 50 லெசன்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 49 லெசன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு லெசனை 2 டைம் தெரியாமல் ரிப்பிட்டேஷன் கொடுத்துட்டேன். ஸோ வீக் 11ல் இந்த வீக் 10 வரைக்கும் படித்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்க 7 லெசனையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த 7 லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். அந்த லெசன் எல்லாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சயின்ஸில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 லெசன்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 7 டாபிக் கவர் பண்ணியிருப்போம். அதாவது கேலண்டர், ஏஜஸ், செயின் ரூல், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆவரேஜ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லெசனும், அதே மாதிரி 6th and 7th ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 லெசனும் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் குப்தாஸும் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் எக்கனாமியில் 11th ஸ்டாண்டர்டில் 5 லெசன் கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எத்திக்ஸில் 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் 2 லெசனும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த எல்லா லெசனுமே ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.